பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அபிஷியலா இப்போ வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதே மாதிரி மக்களும் அவங்களோட வருத்தங்களை சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோல மக்கள் என்ன ஷேர் பண்றாங்க படம் போஸ்ட்போன் ஆனதுக்கு அப்படின்றத வீடியோல பார்ப்போம். நாங்கள் ஆக்சுவலி காசு கொடுத்து புக் எல்லாம் பண்ணோம். ஃபேன்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எதிர்பார்த்துருப்பாங்க தான். லாஸ்ட் படம் போய் முன்னாடி நின்று பார்க்கணும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அது பண்ணாங்க. பட் இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும். அவங்க காத்துட்ருந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுறது எப்போன்னு இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லாருமே. ஸோ ஐ ஹோப் இட் ரிலீஸஸ் சூன். தெரியல, இப்போல்லாம் மோஸ்ட்லி ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க. கொஞ்சம் ரொம்ப ரூல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆடியன்ஸால் ஃபிலிம் என்ஜாய் பண்ண முடியல. அதனால நம்ம பராசக்தி அண்ட் ஜனநாயகன் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான். அதுவும் ஜனநாயகனுக்கு இருக்கிற ஹைப் வந்து எல்லாருக்குமே தெரியும். நாங்களுமே மோஸ்ட்டாக ஜனநாயகனுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். பராசக்தி ஆல்சோ பார்க்குறதா தான் இருந்துச்சு, எஸ்கேக்காக மட்டும்தான். ஆனாலும் வந்துட்டு திடீர்னு சென்சார் போர்டு வந்துட்டு இப்படி வந்துட்டு கொஞ்சம் பல்ட்டி அடிச்சது வந்துட்டு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். கொஞ்சம் நாங்கள் பாலிடிக்ஸ் பேச விரும்பலை. பட் தென் நாங்கள் லைக் ஒரு நல்ல இது இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். பட் தென் எவ்ரி ஒன்ஸ் வெயிட்டிங். பகவந்த் கேசரி ரீமேக்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து இது அண்ணன் படம், அண்ணனுக்காக நாங்கள் போவோம். நாங்கள் அண்ணன் என்ன எடுத்தாலும் பார்ப்போம். அண்ணன் படம் நாங்கள் போவோம், அவ்வளோதான். அதனால ஈகர்லி வெயிட்டிங். ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு இது பண்ணுறோம். படம் எப்போ வந்தாலும் எப்படி டிலே ஆனாலும் படம் வரது தான். நாங்கள் பார்க்கறது தான். ஓடுறது எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். இது நாளைக்கு வர வேண்டியது, நாளைக்கு இந்நேரம் எப்படி இருக்க வேண்டியது அப்படிங்க வேண்டியது. இப்போ கொஞ்சம் ஆக்சுவலி டிசப்பாயிண்ட் தான். நாளைக்கு எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஸோ திரும்பி வந்தால் அந்த ஹைப் அப்படியே இருக்கும். இந்த டிலேயால் எதுவும் ஆனால் குறைஞ்சிடாது, அது மட்டும் ஷாராக சொல்ல முடியும். வசூல்லாம் நம்ம படத்துக்கும் வசூலுக்கும் இந்த வீக்கெண்டுக்கு சம்மந்தம் இல்லை. அண்ணன் படம் வந்தால் வசூல் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால மாஸ் தான், மஜா தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது நாங்கள் ஷாராக சொல்லுவோம். அது ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் வந்து ரொம்ப ஹைலி அக்செப்டபிள் தான். ஆனாலும் அதை யாராலையும் ஒரு ஸ்டாப் பண்ண முடியாது. இவங்க விட்டாதான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம்லாம் இல்லை. நாங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால இவங்க விட்டு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்லாம் இல்லை. அதனால படம் எப்போ வருதோ வர அன்னைக்கு நமக்கு திருவிழா தான், அன்னைக்கு தான் நமக்கு பொங்கல். ஆமாம், ஆக்சுவலி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம் வந்து ஒவ்வொரு செலிப்ரிட்டியோட வீடியோ வந்து நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஸோ இந்த டைமும் நாங்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம். தளபதி பிளாஸ்ட் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோடு தான் ரெடி பண்ணால். லாஸ்ட் டைம் சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட டிக்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். லாஸ்ட் மூமெண்ட்டில் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. எனக்கும் சரி, நிறையா ஃப்ரெண்ட்ஸுமே அதை ஃபீட்பேக் நிறையா சொல்ல தான் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு மக்களுக்கு இது ஒரு ரொம்ப சேடான ஒரு விஷயந்தான். சரி, பார்க்கலாம் அது எப்போ எப்படி வருது, என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்பன்னு சொல்ல முடியாது. பட் கம்மிங் டு அஜித் ஆர் விஜய்னா விஜய் தான். சென்சார் இஷ்யூன்றது மட்டும் தெரியும். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, வெயிட் பண்ண ரொம்ப தள்ளி போட்டுட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப பண்ணுறாங்க போல். ஓப்பனாக பேச முடியல அப்படின்னா ரிலீஸ் டேட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இது எப்படி இருக்குன்னா ரிலீஸ் டேட்டு கொடுத்துட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரியே இருக்குது. சீரியஸாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லி போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப எனக்கு என்னடா இது ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், கரெக்டாக எதுவாக இருந்தாலும் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். முன்னாடியே அதை பற்றி யோசிச்சுட்டு தான் மக்கள்கிட்டயே சொல்லணும். நல்ல வேளை நாங்கள் புக் பண்ணலை, அது வரைக்கும் தப்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தீவிரமான ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கேங்காக 1000 rupees மேலேயே போட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க, வெயிட்டும் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான். இந்த ஜான்வரி எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, இப்போ எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்களோ மக்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பார்ப்பாங்க. இதே ஜான் தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.
பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணா தாராளமா ஓகே தான். லீவ் வேற இன்னும் சொல்லவே வேணாம், ஃப்ரீயா எல்லாரும் பார்ப்பாங்க. மேபி அது நடக்கூடாதுன்னா இப்படி பிளான் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. பயங்கரமான ஆக்சுவலி ஆந்திரா, பட் ஆனா தமிழும் தெரியும். நிறைய படம் பார்த்திருக்கேன். துல்லாத மனமும் துள்ளும், சச்சின், ஒரு மூவின்னு வந்து சொல்ல முடியல. அவருடைய ஃபேன்ன்றதுனால அவர் நடிச்ச எல்லா மூவிஸுமே என்ன பண்ணாலும் அவரை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். மக்கள் நீங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ணுங்க, அவர் பண்ண வேண்டியது அவர் பண்ணுவாரு. பாலிடிக்ஸ் வந்தாலே எதிரிங்க இல்லாம இருக்கவே முடியாதுங்க. அதனால So maybe அதை ஃபேஸ் பண்ணி வராருல, அதான் அவரு. அதுதான் இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு படம் இருந்தாதான் ஃபேன்ஸ்ன்னு தேவையே இல்லையே. அவர் ரீச் ஆயிட்டார் அவருடைய இதுவை. ஸோ அதனால மக்கள் பார்த்துப்பாங்க எல்லாம். அவ்வளவுதான். அவர் வந்துட்டு எல்லாரோட குழந்தைங்க மனசும் கவர்றவர். இது ஒரு பேச வேண்டிய டாபிக்கானு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்ரிபடி நீட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா லைஃப் அப்படியே ஓடிட்டேலாம் எல்லாராலையும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறத வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்க்காம பல பேர் இதை பாலிடிக்ஸில் லிங்க் பண்ணுறாங்களோங்கிறது தோணுது. ஒரு மக்களோட என்டர்டெயின்மெண்ட்டு, அதோட இத்தனை பேரோட எஃபோர்ட்ஸ் இருக்குது அந்த படத்தில். 2 படத்தில் பல பேரோட எஃபோர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இதை வந்து தேவையில்லாமல் பாலிடிக்ஸில் பண்ணுறது என்னையை பொறுத்த வரைக்கும் தப்பு. மைட் பி என்னோட கருத்து தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளோதான். இல்லை, இது ஓப்பனாகவே தெரியும் ப்ரோ, அவ்வளோதான். இது ஓப்பனாக தெரிகிறது தான். பட் நம்ம இதை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது எல்லாருமே அப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நான் யாருக்கும் பர்டிகுலராக ஃபேன் எல்லாம் கிடையாது. நீங்கள் நடித்தாலும் நான் நடித்தாலும் படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். நான் யாருக்கும் பர்டிகுலராக ஃபேன் கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைனா நல்லா இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து தேவையில்லாமல் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இது பல பேரோட எஃபோர்ட்ஸை யோசிக்கலாம், ஆடியன்ஸை யோசிக்கலாம், இதில் நடித்தவங்களை யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ரொம்ப தள்ளி போட்டு ரொம்ப இவங்க தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது, அவ்வளோதான். இதான் என்னோட ஒப்பீனியன். நான் ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்டும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஷோ ஆஃப்டர்நூன் ஷோ புக் பண்ணியிருக்கோம். இப்போ கேன்சல் ஆனாலும் அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இதுவரை என் பையன் கூட மூவி போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என் பையனை மூவிக்கு கூட்டிகிட்டு போகலான் இருந்தேன். ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ அது ஃபேர்வெல்லும் எப்போ போனாலும் படம் நல்லா தான் போக போகுது. இன்னைக்கு இல்லை, என்னைக்கு வச்சாலும் நல்லா தான் போக போகுது. அது அதனால எப்போ போனாலும் ஃபேர்வெல் தான் இருக்கும். ரசிகர் இருக்க வரையும் இந்த படம் எதுவுமே ஆகாது. எப்போ வந்தாலும் தளபதி ரசிகர் எப்போ வேணாலும் போய் பார்ப்போம். கண்டிப்பா ஜனநாயகம் தான். தளபதிக்கு அப்புறம் தான் எல்லாமே. கண்டிப்பா ஜனநாயகம் தான். பொங்கலுக்கு அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். ஆக்சுவலாக லீவ் வர்றதுனால ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுவாங்க, போய் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்க்கலான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது டிசப்பாயிண்டாக தான் இருக்குது. அப்புறம் ஆனால் லீவ் இல்லாத டைமில் வச்சாலும் எங்களுக்கு இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோவில் கூட பார்க்க ட்ரை பண்ணலாம். ரஷ்டில் கொஞ்சம் இதுவாகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற இதுனால அதில் திருப்தியாக தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த படம் வரும்னு. நான் வந்துட்டு தீவிர விஜய் ஃபேனு. ஆனால் டேட் வந்துட்டு தள்ளி வச்சதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக வந்திருக்கலாம். 9 சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா அன்றைக்கி தான் தீர்ப்பே வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆமாம், இந்த பொங்கலுக்கு வந்துட்டு ஆக்சுவலி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 படத்துக்குமே. 2மே வந்துட்டு இப்போ இல்லாதனால அந்த பொங்கலே ஒரு மாதிரி கலையிழந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் தான் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். அதில் வந்துட்டு பார்த்துக்கலாம். அவரை சப்போர்ட்டர்ஸ் தான், ஹேட்டர்ஸ்லாம் இல்லை. பராசக்திக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் விஜய் தான் ஃபஸ்ட்டு. இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தோம். நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தோம். ஆனால் விஜய் இப்போ பாலிடிக்ஸுக்கு வரனால வந்து இது மேபி பாலிடிக்ஸ் அரசியலோட சரியாக கூட இருக்கலாம் மூவி வராதது. அதனால நிறைய பேர் டென்ஷனாக தான் இருக்காங்க. தென் லேட்டாகவும் எப்போ விடுவாங்கன்னு தெரில. பொங்கல் முடிஞ்சு அட்லீஸ்ட் பொங்கல் முடிஞ்ச உடனே விட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஃபேமிலியாக எல்லோரும் போகலாம். ஏன்னா ஒரு ஜென்ரலான மூவின்றனால எல்லாருமே போகலாம். ஆனால் இப்போ பொங்கல் முடிஞ்சு கழிச்சு விட்டாங்கன்னா எப்படி பார்த்தாலும் விஜய் படம் கண்டிப்பாக ஓடும். பட் இருந்தாலும் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். ஆக்சுவலி படமாக பார்த்து வந்திருக்கலாம். அது இல்லாமல் விஜய் எலெக்ஷன் வர்றதுனால லைக் இது கரெக்டான டைம் வந்தால் கரெக்டாக என்ன சொல்ல வராங்கன்றது ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது படம் மாதிரி பார்த்து எதனாலன்னு ஃபஸ்ட் ரீசன் தெரியணும்ல. மேபி ரொம்ப பொலிட்டிக்கலாக இல்லை லைக் மீனிங்லெஸ்ஸாக ஏதாவது இருந்திருக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன போஸ்ட்மான் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வராதுன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக படம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள் தள்ளி வரும், அவ்வளோதான். ஆக்சுவலி எனக்கே இப்போ தான் தெரியும். நான் காலையில் சோஷியல் மீடியா ஆக்டிவாக பார்க்கல. ஆனால் தளபதி படம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் வரும். இந்த வாட்டி அதே மாதிரி வந்துருச்சு. கடைசி படம்
கடைசி படம், ஆனால் வெயிட்டான சம்பவம் இருக்குது. ஆக்சுவலாக விஜய் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தோம். எப்போவுமே விஜய் படம் வரும்போது நாங்கள் ஃபஸ்ட் ஷோவே போய் பார்த்துருவோம். இந்த வாட்டி வந்து ரொம்ப போஸ்ட்போன் ஆனது என்ன ரீசன் தெரியல. ஆக்சுவலாக எலெக்ஷன் இஷ்யூஸ் தான், அதனால தான் ஏதாவது இருக்கும்ன்ட்டு எங்களுக்கு தோணுது. அது ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணாங்கன்னா எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் அதுவும் கொஞ்சம் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. விஜய் நடித்து வெளிவர இருக்கிற ஜனநாயகம் படம் வந்து அந்த ஜனநாயகன்ற பேர் அவர் அரசியலுக்கு வரதுனால ஜனநாயகத்தை பற்றி ஏதோ சொல்ல விருப்பப்படுறாரு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அந்த படத்தை வந்து ஆவலாக எதிர்பார்க்குறோம். இந்த நேரத்தில் அந்த படத்துக்கு தடை, சென்சார் போர்டு அனுமதிக்கலை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. விஜய்க்கு இது கடைசி படமாக கூட இருக்கலாம். அதனால் நாங்கள் அவளோட எதிர்பார்க்குறோம். இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். அதில் தடை செய்யப்பட வேண்டிய காட்சிகள் வந்து தடை செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகணும். இல்லை அது என்ன காரணம்னு பார்த்து அதை சரி பண்ணணும். இது வந்து ரசிகர்கள் வந்து கோவப்பட்டு எதுவும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவருடைய எதிர்கள், அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சுட்டு அவர் நல்லபடியாக இருந்து போயிடலாம். அவருக்கு யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அது ரசிகர்களை தொண்டர்களாக்கி செய்ய விருப்பப்படுறாரு. இப்போ வந்து ரசிகர் தொண்டர்கள் வந்து அமைதி காக்கணும். இந்த சினிமா தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க. அது வந்து விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்களும் கிடையாது. பொதுவாக சினிமாவுக்கு வர எல்லாருமே தான் குடிச்சிட்டு ஒரு நல்ல நாளுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சினிமாவுக்கு வருவாங்க. அவங்க போதையில் அலம்பல் பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க. ஆனால் அது விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு குறிப்பாக சொல்ல முடியாது. அதாவது இந்த விஷயம் வந்து அரசியல் வரதுக்கு முன்னாடியே அவருக்கு நடந்துச்சு விஜய்க்கு. அதே நேரத்தில் அரசியல் கட்சியில் போகிற போது எல்லாருக்குமே நடக்கிறது. அது எம்ஜிஆருக்கும் நடந்தது. அது அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி தான். அது வந்து அதனால் ஒன்றும் விஷயம் பார்க்குறாங்க இல்லை. அது காரணம் ரீசன் இருந்தால் தான் வந்து தடை பண்ண முடியும். ரீசன் இல்லாமல் தடை பண்ண முடியாது. அது அவங்க நியாயமான முறையில் அவங்க வழக்க கொடுக்கறதுனால அது ஒரு நல்ல விஷயம். அது மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். ஆனால் ஒரு விஷயத்தில் விஜயை வரவேற்கிறார். அவர் தரப்படக்கூடிய ரசிகரை அரசியல்படுத்தணுன்ற நோக்கத்தோடு அவங்கள வந்து கடைசி நேரத்தில் இருக்கும்போது, ஆனால் அவருடைய பார்வையில் ஒரு தவறு இருக்குது. என்ன தவறுன்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து இவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டேன், இதுக்கு மேலே முதலீடு போடுறேன்னு சொல்லிட்டு அரசியல்படுத்த சரியானதில்லை. அப்படிலாம் பண்ண முடியாது. அவருக்கு வந்து ஒரு அனுபவம் வேணும். ஆக்சுவலாக பொங்கல்னாலே ஒரு செலிப்ரேஷன் தான். படம் புது படம் வர்றது அதை விட நல்ல செலிப்ரேஷனு. 2 படம் வர வேண்டியது 2மே வரல. ரொம்ப ஈகராக தான் இருந்தோம். ஏதாவது படம் வந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் 2 படமுமே வரல. கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் என்னன்னு. நாளைக்கு ஏதோ தீர்ப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது தெரில, அது ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை பற்றி பெருசாக எனக்கு ஐடியா எதுவும் இல்லை. எப்பயுமே விஜய் படம் வந்து ப்ராப்ளம் ஆகி தானே இதாகும். ப்ராப்ளம் இல்லாமல் ஆமாம், விஜய் படம் ஃப்ரீயாக வந்துட்டுனா எதுவும் பண்ண முடியாதுல்ல. எப்பயுமே ஒரு ஹாரராக வந்து தான் வரும். ஆனால் கண்டிப்பாக வரும். அதை காத்துட்டு தான் இருக்கும். 26 தான் வந்துடுவார், அரசியலில் வர்றாரு. அப்புறம் அதுவே ஒரு பெரிய செலிப்ரேஷன் தானே இருக்கும். எப்போதுமே வந்து விஜய் படம் வந்து இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து இந்த பிரச்சனை தான் அவரோட வளர்ச்சியே. ஆமாம், பிரச்சனை ஒன்று தான் அவருக்கு வளர்ச்சியாகவே மாறும். அதே மாதிரி தான் எஸ்கேவுக்கும் அப்படிதான். எஸ்கே வந்து சாதாரணமாக இல்லை, ஒவ்வொரு இடத்துல அடிபட்டு தான் வந்திருக்கு. அதனால அடிபட்டாலும் ஒன்றும் அவர் இன்னும் மீண்டும் வந்துருவார். எப்படி சொல்றதுன்னா, படம் வரல, ரிலீஸ் ஆகலை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இல்லை பிரச்சனையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு என்டர்டைன் தானே. நாளைக்கு வரலன்னா நாளைக்கு கழிச்சு வரப்போகுது. சென்சார் போர்டு இது கொடுக்கல, அது கோர்ட்டுக்கு போயிருக்கு. நாளைக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. அப்படி ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? ஒரு என்டர்டைனராக போயிடணும். அது வேறு, அரசியல் வேறு. அது பேச வேண்டாம். இருந்தாலும் நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? அதான் எல்லாருமே ஆவலாக இருந்திருப்பாங்க 2 மூவிக்குமே. ஃபேன்ஸ் எல்லாரும், அதுவும் ஃபெஸ்டிவல்னா எல்லாரும் குடும்பத்தோட பொங்கல் அந்த மாதிரிலாம் போகணும்னு நினைப்பாங்க. பட் இவங்க பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. இவருக்கு மேபி ஸ்டேட் லெவல் எதிர்ப்புனா அவருக்கு சென்ட்ரல் லெவல் எதிர்ப்பு போல. இது ஜோக்கு தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். நாங்கள் வந்து ஜனநாயகம் போகணும்னு முடிவு எடுக்கல. நாங்கள் வந்து பராசக்தி தான் போகலான்னு இருக்கோம். ஆனால் இப்போ 2த்துக்குமே சென்சார் போட்டிருக்கனால டிக்கெட் எடுத்தவங்களோட நிலமை கவலைக்கிடம் தான். டிக்கெட் எடுத்தவங்களுக்கு காசு வேஸ்ட்டா இல்லை திருப்பி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறாங்களா ஒன்றுமே தெரியலையே. நாளைக்கு தானே கோர்ட்டில் இது கொடுக்குறாங்க தீர்ப்பு. நாளைக்கு தான் தெரியும். இதுக்கு நாளைக்கு தான் என்ன ரிசல்ட்ன்றது தெரியும். பராசக்தி ஹீரோடா அவர் கிளாஸ்லாம் சொல்லலையே. அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் பாருங்க. அவர் கிளாஸ் விட மாட்டார். ஏன்னா துப்பாக்கி யார்கிட்ட இருந்து வாங்கினாரு, விஜய் கிட்ட தான் வாங்கினாரு. அதனால அவர் கிளாஸ் விட மாட்டார். கிளாஸ்ல விட மாட்டார். ஆமா, ரசிகர்கள். அவரே ஃபர்ஸ்ட் பராசக்தி ஆடியோ லான்ச்லயே அவர் அப்படிதானே சொன்னாரு, முதல்ல எல்லாரும் போயிட்டு ஜனநாயகம் பார்ப்பீங்க,
அதுக்கப்புறம் பராசக்தி வருவீங்க, அவரே சொன்னார்ல. கிளாஸ்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ள கிளாஸ் இல்லை, மக்கள் தான் மாற்றி மாற்றி கிளாஸ் அடிச்சுக்கிறாங்க. நம்ம விஜய் ஃபேன்லாம் கிடையாது, விஜய் ஃபேன் இல்லை, யாருக்கும் ஃபேன் கிடையாது. ஆனால் படம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவரோட லாஸ்ட் படம் போய் தேட்டரில் போய் பார்க்கலான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த கோர்ட் ஆர்டர் இந்த மாதிரி வந்தனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், போய் 2 படத்தையுமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்க. வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்க, வரலன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்றது, ரெண்டு படத்துக்குமே போவோம். பொதுவானதான். ஆனா நான் தலை ஃபேன். நான் தலை ஃபேன் இல்ல, தலை வெறியன். விஜய்க்கு எப்போதுமே சப்போர்ட் தான். அப்புறம் நாங்க எல்லாம் எப்படி விஜய் அது மாதிரிதான். பராசக்திக்கு ஹேட்டர்லாம் இல்லை, பராசக்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் வந்து முடியட்டும், அதுக்கப்புறம் வந்து பராசக்தி பார்க்கலாம். கண்டிப்பாக எஸ்கேவும் நல்லா பண்ணியிருப்பாரு, அதர்வாவும் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பராசக்தியும் வந்து நல்லா இருக்கும். பட் ஜனநாயகம் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அடுத்து ஏதாவது அவரோட ஐடியாஸ் வந்து அந்த மூவியில் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஓட் போடுறத பற்றி பேசலாம். சரி, ஒன்று வந்து இன்னொன்று வந்தால் பிரச்சனை ஆகிட போதோன்றதுனால பண்ணியிருக்கேன். அதுக்கும் ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குமோ? நான் எது டிக்கெட் கிடைக்குதான் கண்டிப்பாக தளபதி படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது ஃபர்ஸ்ட் டே. ஸோ செகண்ட் டே நான் ட்ரை பண்ணுவேன். அது இல்லாமல் ஆஸ் அ தலைவர் ஃபேன் ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்தா தலைவருக்கு மட்டும் தான் பார்ப்பேன். ஃபேன்னா அவருக்கு மட்டும்தான், அதுக்குன்னு மற்ற ஹீரோஸ் படம் பார்க்க மாட்டலாம் கிடையாது. கண்டிப்பாக எந்த டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அது. முதல்ல ஜனநாயகன் போயிட்டு அடுத்த வருஷம் நாங்கள் பராசக்தியும் போவோம். அது ஒதுக்கிட்டு நாங்கள் இது பார்ப்போம்லாம் இல்லை. நாங்கள் இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்குள்ள வேண்டாம், இது அவரு சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பொங்கலாவே இருந்துட்டு போட்டுமே எதுக்கு. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.